ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ என்னடா அவள் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருந்தா திடீர்னு சோப் மேக்கிங்னு சொல்கிறாள் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக 5 வருஷமாக வந்துட்டு நான் ஒரு ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்டு, சடனாக நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணவும் என்ன நீங்கள் சோப் மேக்கிங்கை விட்டுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு கிளாரிட்டியான வீடியோ தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் முடித்தது வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங்கும் நான் பர்சியூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டு நான் படித்தது தான் சோப் மேக்கிங். பிகாஸ் பேபி இருந்துச்சு. ஸோ என்னால் வீட்லேயே ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சோப்ஸு, அதுக்கப்புறம் அதர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஸ்டால்ஸ் கோயம்புத்தூரில் எங்கெங்கே ஸ்டால்ஸ் வருதோ, ஷோஸ் வருதோ எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க, இது ஒன்றையும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏன்னா இப்போ திடீர்னு ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்ருக்கனால நிறைய பேத்துக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு கிளாரிட்டியாக தான் கொடுக்கலான்னு வந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு சோப் மேக்கிங்காக இருக்கட்டும், ஃபேஷன் டிசைனிங் ரெண்டுமே நான் ஆசைப்பட்டு படித்த கோர்ஸு. பிகாஸ் பார்த்திங்கன்னா நான் 11th படிக்கும்போதே நான் ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆம்பிஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய டாப் காலேஜில் எனக்கு சீட் கிடச்சும் என்னால் போயிட்டு படிக்க முடியல. அது ஏன் அப்படின்னு நான் ரீசன் அப்கமிங் வீடியோஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சிவில் இன்ஜினியரிங் படித்து அப்படியே ஒன்றா படித்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 5 இயர்ஸாக நான் சோப் மேக்கிங் பிஸ்னஸில் தான் இருக்கேன். ஸோ நிறைய ஸ்டால்ஸும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஷன் டிசைனிங்கில் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் சீட் கிடச்சனால தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே என் கெரியருக்கு ரொம்ப ரொம்ப நான் கொண்டு போயிட்டு தான் இருப்பேன். பிகாஸ் சோப் மேக்கிங்கில் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி கிளைண்ட்ஸ் ஹேண்ட்லிங் கற்றுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப மந்த்லி என்கிட்ட தான் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங்லும் என்னால் முடிஞ்ச நல்லதாக நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். என் ஐடியாஸ் எல்லாமே அதில் நான் போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ அதுக்காக ஃபேஷன் டிசைனிங் இப்போ லேர்ன் பண்ணுறேன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வேறு ஒரு ரெஃபரல் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து ரெஃபரல் எடுத்துகிட்டு தான் என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது. ஸோ நான் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு எல்லா ஐடியாஸும் கொடுத்துருக்கேன். பேக்கிங் முதல் கொண்டு லேபிளிங் எப்படி பண்ணணும், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கைட் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போயிருக்கேன். ஒரு ஃபோட்டோ ஷூட்னால் எப்படி இருக்கணும் அதையும் டீச் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனல் பேக்கிங் எப்படி இருக்கணும் எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சோப் செஞ்சோம். அதில் இது பார்த்திங்கன்னா வெட்டிவேறு சோப்பு. ஸோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஒரு புது ஸ்டார்ட் அப் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாத்தோட டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.